மங்களா, என்னங்க என்னாச்சுங்க? எதுவும் பிரச்சனை இல்லையே? உங்க அண்ணனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த பையன் கேஸ் வாபஸ் வாங்கிட்டான். சந்தோஷமா? நிச்சயமாவா சொல்றீங்க? அப்ப எங்க அண்ணன் வெளில விட்டாங்களா? உங்க அண்ணன் ஸ்டேஷன் உள்ள போனதானே வெளியே வரதுக்கு. அவர் வாசல்ல நின்றுட்டு இருந்தாரு. கேஸை வாபஸ் வாங்கிட்டான்னு சொன்ன உடனே அவர் அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாரு. ஆமா, எப்ப பார்த்தாலும் எங்க அண்ணனை குறை சொல்லணும் உங்களால இருக்க முடியாதே. சரி, அது விடுங்க. அந்த பையன் எப்படிங்க வாபஸ் வாங்கினா? அந்த பையனோட தாத்தா அருணாச்சலம் அவனுக்கு அட்வைஸ் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். அதனால கேஸ் வாபஸ் வாங்கிட்டான். இது எப்படியோ இப்போ உங்க அண்ணன் மேல எந்த புகாரும் கிடையாது. அவர் உள்ள போக வேண்டிய அவசியமும் இல்லை. அவர் வேலைக்கு எந்த ஆபத்தும் இல்லை. இப்ப சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷங்க. சரி சரி, காலையில் நனைஞ்சிட்டு இருக்குன்னா கொஞ்சம் தலைவலிக்குது. கொஞ்சம் காஃபி போட்டு கூட. சரிங்க. சீக்கிரம். ஹாய் கயல். ரொம்ப தேங்க்ஸ் ரோஹித். ஹே, போன்ல சொல்ற தேங்க்ஸ். நேர்ல சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவல. நேர்லயா? விளையாடுறியா? நான் எப்படி நேர்ல வந்து உன்னை பாக்குறது? ஹே, உங்க ஊருக்கே வரேன். எப்போ போல கிரவுண்டுக்கு வா. ஐயோ, நீ ஏற்கனவே கிரவுண்டுக்கு வந்து அன்னைக்கு நடந்த பிரச்சனை எல்லாம் போதும். நீ இந்த பக்கமே வர வேணாம். அப்போ நீ வா. நானா? ஹே, உனக்காக நான் என் மான ரோஷத்தெல்லாம் விட்டு கொடுத்து உங்க மாமா மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை நான் வாபஸ் வாங்கியிருக்கேன். எனக்காக நீ இது கூட செய்ய மாட்டியா? என்ன ரோஹித் புரிஞ்சுக்காம பேசுற? உன்னை பாக்குறதுக்காக நான் சென்னைக்குலாம் வர முடியுமா? ஹே லூசு, உன்னை யார் சென்னைக்குலாம் வர சொன்னது? பக்கத்து டவுனுக்கு வா. டவுனுக்கா? ஆமா, நான் இன்னும் சென்னைக்கு போல. கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டு இன்னும் இங்கதான் இருக்கேன். என்ன வரியா கயல்? இல்ல, வீட்ல என்ன சொல்லிட்டு வருதுன்னு யோசிக்கிறேன். ஒண்ணு பண்ணலாம். நீ ப்ராஜெக்ட் ஒன்னு சப்மிட் பண்ணோம். அதுக்கு ஸ்டேஷனரிஸ் எல்லாம் வாங்கணும்னு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துரு. சரி, நான் வரேன். ஹே ஓகே, அப்ப நீ எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வீட்ல சொல்லிட்டு வந்துரு. அப்புறம் வரும்போது மறக்காம எனக்கு கால் பண்ணு, சரியா? நான் கடை தெருல வெயிட் பண்றேன். சரி, நான் வச்சிடுறேன். ஓகே கயல். பெருமாள் அக்கா, தட்டை இப்படி டேபிள்ல வை. அக்கா ஸ்ரேயா பாப்பாக்கு தெரியும். தட்டை வச்சுட்டு கதவை திறந்து விடு. அவ இங்க வந்து சாப்பிடட்டும். அக்கா சாரி, அதனா சார் கிட்ட நான் பேசிக்கிறேன்ப்பா. அக்கா கதவு திறந்து விட்டா ஓடிருங்கக்கா. அன்னைக்கு ஒரு நாள் அப்படிதான் என்ன பட்டினு தள்ளி விட்டு ஓடி போயிருச்சுக்கா. அவ ஓட மாட்டா, கதவை திறந்து விடு. சரிக்கா. பாப்பா சாப்பாடு டேபிள் மேல வச்சிருக்கேன், வந்து சாப்பிடு பாப்பா. டேபிள்லையா? எனக்கு வேண்டாம், எனக்கு இங்கே கொண்டு வந்து கொடுங்க. அம்மா தான் பாப்பா சொன்னாங்க. யார் சொன்னாலும் சரி, எனக்கு வெளியில வரதுக்கு இஷ்டம் இல்ல. யார் மூஞ்சி பாக்குறதுக்கும் இஷ்டம் இல்ல. போய் சொல்லுங்க, போங்க. அக்கா பாப்பா வெளியே வர மாட்டேங்குதுக்கா. யார் முகத்தையும் பார்க்க இஷ்டம் இல்லைன்னு சொல்லுதுக்கா. ஸ்ரேயா, ஏன் வெளியில வர மாட்டேங்கிற? வெளியில வந்து நான் என்ன செய்ய போறேன்? ஏண்டி பைத்தியக்காரத்தனமா பேசுற? உள்ள இருந்து மட்டும் என்ன செய்ய போற? அந்த கேள்விய என்ன உள்ள வச்சு அடைச்சாரே நம்ம அன்பு அப்பா, அவர்கிட்ட போய் கேளு போ. ஸ்ரேயா, அப்பா ஏதோ ஆத்திரத்துல உன்னை உள்ள அடைச்சு வச்சுட்டாரு. நான் அப்ப இல்ல இருந்தா உன்னை அடைக்க விட்டுருக்க மாட்டேன்ல. நீங்க இருந்திருந்தாலும் உங்களால எதுவும் பண்ணிருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். சரி, அடைச்சப்பதான் நீங்க இல்ல. அப்புறம் வந்தீங்கல்ல, கதை திறந்து விட்டுருக்கலாம்ல. எனக்கு ஆறுதல் சொல்றதா நினைச்சு சும்மா ஏமா தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? போங்க ரெண்டு பேரும். ஏய், ஏண்டி இப்படி வெடுக்க வெடுக்குன்னு பேசுற? எங்கடி போச்சு உன்னோட சிரிப்பு, சந்தோஷம் எல்லாம்? அதை தெரிஞ்சுக்கணும்னா யாரையோ ஒருத்தரை காதலிக்கணும். காதலிச்ச குத்தத்துக்காக அப்பாட்ட அடி வாங்கணும். மூச்சு முட்டை ரூம்குள்ள அடப்பட்டு கிடக்கணும். அப்ப தன்னால தெரியும். சரிம்மா, உன்னை ரூம்குள்ள அடைச்சு வச்சது தப்புதான். உன்னை 2 நாளா திறந்து விடாம வச்சிருந்ததும் தப்புதான். மன்னிச்சிடுமா. வந்து சாப்பிடுமா, வா. எனக்கு தேவையில்லை. ஏண்டி இப்படி பிடிவாதம் பிடிக்கிறா? எப்படியோ அப்பா வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் உள்ள வச்சு அடைக்கதான் போறாரு. இதுக்கு நான் வெளியில வந்து என்ன பண்ண போறேன்? ஒரேடியா உள்ளே இருந்துடுறேன். அப்பா மறுபடியும் உன்னை உள்ள அடைக்காம நான் பாத்துக்கிறேம்மா. உங்களால அது முடியாது. ஏய்,
ஏண்டி எல்லாத்துக்கும் நம்பிக்கையே இல்லாம பேசிட்டு இருக்க? அம்மா தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, வா வந்து சாப்பிடு. வாமா, அம்மா சொன்னா கேட்க மாட்டியா? வா. வாடி. ஏய், இந்த மூதேவிக்கு யார் கதை தந்து விட்டது? என்னங்க குழந்தைய மூதேவின்னு சொல்றீங்க? ஏய், என் மானத்தை கெடுக்கிறதுக்குன்னே பிறந்த சனியே இது. வேற எப்படி சொல்ற? ஹோ, காதலிச்சா உங்க மானம் போயிருமா? நீங்களே காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிட்டீங்க. அப்படின்னா உங்க மானம் அப்பவே கெட்டு போச்சா? பாத்தியா என்ன பேச்சு பேசுற? பாத்தியா 2 நாள் ரூம்ல வச்சு அடைச்சு வச்சதுக்கு அப்புறமும் கொஞ்சமா திமிரு அடங்கிச்சா? பாத்தியா அடங்காது. அடைச்சு வச்சா அடங்குன்னு நினைச்சது உங்க முட்டாள்தனம். பேசாத ஸ்ரேயா. என்ன பேசுற? ஏய் ஏய், இப்ப நான் சொல்றத கேட்டீங்கன்னா உன் திமிரு காத்து போன பலூன் மாதிரி தன்னால அடங்குண்டி. உன்னோட சுத்திட்டு இருந்தானே சித்தார்த்து, அவன் இப்ப எங்க இருக்கான்னு தெரியுமா? ஆஸ்பத்திரியில. அவன் என்ன பண்ணீங்க? என்ன பண்ணனா? ஆளை வச்சு அடிச்சேன்டி. நீங்க ஒரு மனுஷனாங்க சொல்லுங்க. ஏய், பெத்த அப்பா மேலே கை வைக்கிற தைரியம் வந்துச்சு உனக்கு? பிச்சும் பிச்சு. இதோட எல்லாம் நிப்பாட்டிக்க. இல்லன்னு வை, இப்ப ஆஸ்பத்திரியில படுத்திருக்கவன் அப்படியே சுடுகாட்டுக்கு போயிடுவான். அந்த அளவுக்கு என்ன பண்ண வைக்காத. ஸ்ரேயா, சீ, விட்டு ஸ்ரேயா. அழாதடி. ஸ்ரேயா. என்னங்க இதெல்லாம்? அப்படின்னா அந்த பையனோட அப்பா நேத்து வந்து சந்தேகப்பட்டு பேசிட்டு போனதெல்லாம் உண்மைதானே? ஆமா, உண்மைதான். அதுக்கு என்னப்பா? எதுக்குங்க அந்த பையனை அடிச்சீங்க? புத்தி வரத்துக்காக அடிச்ச? தப்புங்க. நாம செய்யாத காரியத்தை அவங்க செஞ்சுட்டாங்க. ஏய், காலம் மாறும்போது சரி தப்பெல்லாம் மாறுண்டி. நாம செஞ்சப்ப அது சரி. ஏன்னா அது சம்பந்தப்பட்டது நானும் யாரோ ஒரு பணக்காரட்டு பொண்ணு நீயும். ஆனா அது இப்ப தப்பு. ஏன்னா அது சம்பந்தப்பட்டது எவனோ ஒருத்த ஆட்டோக்காரனோட பையனும் நாம பெத்த பொண்ணும். வா, போய் வேலை பாரு போ. இப்படி எல்லாம் பண்ணா ஸ்ரேயாவோட மனசு மாறும்னு நினைக்கிறீங்களா? மாறாதா? மாறுண்டி. எப்படி மாறும் தெரியுமா? ஏய், நான் அவளை கொன்றுவேன்னு மிரட்டிருந்தா கூட அவ மாறி இருக்க மாட்டாடி. நான் அவளோட காதலனை கொன்றுவேன்னு சொன்ன பாரு, பயந்துட்டா. தன்னால மாறிடுவா பாரு. இனிமே அவளை ரூம்ல வச்சு அடைக்க வேண்டிய அவசியம் இல்ல. பல்ல புடுங்கியாச்சு. வெளியில கூட வச்சுக்க. ஆனா என் நேரமும் அவ மேல ஒரு கண்ணு வச்சுக்க. புரியுதா? நாம செய்யறதான்னு அது இதுன்னு ஏதாச்சும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணீங்க, தொலைச்சிடும். தொலைச்சு வருது சார். சேர்மன் ரூமுக்கு கொஞ்சம் வாங்கல. கூப்பிட்டீங்களே, என்ன விஷயம்? டக்குன்னு சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் கூப்பிட்டதும் வரதும் எனக்கு அசிஸ்ட் பண்றதும் உங்க வேலை தான் சார். அப்படிதானே சேர்மன் சொல்லியிருக்கிறாரு. நான் ஒன்னும் இல்லைன்னு சொல்லலையே, அதனால தான் வந்து நிக்கிறேன். என்ன வேணும் சொல்லுங்க. இதுல நோட் பண்ணி வச்சிருக்கிற டீடைல்ஸ் வேணும், எடுத்து கொடுங்க. இல்லனா எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நானே எடுத்துக்கிறேன். இதெல்லாம் மார்க்கெட்டிங் டீடைல்ஸ். இது கேசவ் சாரோட சிஸ்டத்துல இருக்கும். இந்த கடைசில இருக்க நாளும் ப்ரொடக்ஷன் டீடைல்ஸ். அது வந்து கல்பனா மேடத்தோட சிஸ்டத்துல இருக்கும். ஓ குட். அவங்க சிஸ்டம் ஓபன் பண்ணி சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸை எனக்கு மெயில் பண்ணுங்க. இல்லனா காமெண்ட் ஷேர் போட்டு விடுங்க, நான் இங்க எடுத்துக்கிறேன். இல்ல மேடம், அது ரொம்ப கஷ்டம் மேடம். கேசவ் சார், கல்பனா மேடம், அகஸ்டின் சார் எல்லாருமே அவங்க சிஸ்டத்தை பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க இல்லாம நம்ம ஓபன் பண்ண முடியாது மேடம். அப்ப உங்களுக்கு ஃபோன் பண்ணி பாஸ்வேர்ட் என்னன்னு கேளுங்க. அது எப்படி மேடம் நான் கேட்க முடியும்? ஏன் கேட்ட என்ன? மேடம், நான் சாதாரண பிஏ, அவங்க 2 பேரும் டைரக்டர்ஸ், எனக்கு மேல இருக்கவங்க. உங்க சிஸ்டத்தோட பாஸ்வேர்டை சொல்லுங்கன்னு நான் கேட்டா நல்லாவா இருக்கும்? உனக்கு எதுக்குடா திருட்டு ராஸ்கல்னு கேட்டாங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? இப்போ என்ன செய்யுது? நீங்க கேளுங்க. நீங்க பெரிய எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர், அவங்களோட உங்களுக்கு பவர் ஜாஸ்தி. சேர்மனோட செல்வாக்கு வேற உங்களுக்கு இருக்கு. நீங்க கேட்டா அவங்க கண்டிப்பா கொடுப்பாங்க மேடம். சரி, அவங்க ஃபோன் நம்பர் கொடுங்க, நானே கேக்குறேன். இந்த பாருங்க மேடம், இது கேசவ் சார் நம்பர், கீழே இருக்கிறது கல்பனா மேடம் நம்பர்.
ஹலோ கேசவ் சாரா? ஆமா, நீங்க யாரு? சார், நான் அலமேலு. நீயா? என்ன வேணும்? உங்க ஆபீஸ் சிஸ்டமோட பாஸ்வேர்ட் வேணும் சார். எதுக்கு? மார்க்கெட்டிங் சைட்ல சில இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ் வேணும். அது உங்க சிஸ்டம்ல மட்டும் தான் இருக்குதுன்னு வருது சார் சொன்னாரு. ஓபன் பண்ணி பார்க்கணும். உங்க பாஸ்வேர்ட் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சொல்ல முடியாது சார். பாஸ்வேர்ட் இல்லாம எப்படி சார் சிஸ்டம்ல இருந்து டீடைல் எடுக்க முடியும்? எப்படி எடு? அது பத்தி எல்லாம் எனக்கு அக்கறை இல்ல. நீதான் வானத்தை வில்லா வளர்ப்ப, நட்சத்திரத்தெல்லாம் தோரணம் கட்டுவ, மின்னல்ல இருந்து மின்சாரம் எடுப்பேன்னு எங்க அப்பா சேர்மன் சொன்னாரு. சிஸ்டத்துல இருந்து ஒரு சாதாரண டீடைல் எடுக்க முடியாது உன்னால? முடிஞ்சா எடுத்துக்க. போனவை. சார் சார் ப்ளீஸ். சொல்லிட்டாரா மேடம்? இல்ல மேடம், இது கல்பனா மேடம் நம்பர். இதுக்கு ட்ரை பண்ணி பாருங்களேன். தண்ணி இருந்தாங்க. ஹலோ மேம், திஸ் இஸ் அலமேலு. சொல்ல அலமேலு, என்ன வேணும்? சேர்மன் என்கிட்ட பேச சொன்னாரா? இல்ல மேடம், நானா தான் ஃபோன் பண்ணேன். எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணணும். உதவி பண்ணணுமா? எது உதவி பண்ணணுமா? நம்ம எதுக்கு அவளுக்கு உதவி பண்ணணும்? போன கூட நான் பேசுறேன். ஹலோ மிஸ் அலமேலு, என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்கு போனை போட்டு எங்க உசுரை எடுத்துட்டு இருக்கீங்க? சார், நான் மேடம் கிட்ட தான் பேசணும். அவங்களாம் பேச மாட்டாங்க, சார் தான் பேசுவாரு. என்ன வேணும் என்று சொல்லுங்க. என்னமோ உங்களுக்கு உதவி கேட்டீங்களாமே, என்ன உதவி? ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் சம்பந்தமா சில டீடைல்ஸ் வேணும். அதெல்லாம் கல்பனா மேடமோட சிஸ்டம்ல தான் இருக்குதான். எனக்கு அது கொஞ்சம் வேணும். சரி, அதுக்கு இப்ப கல்பனா வந்து எடுத்து கொடுக்கணுமா? அப்படி செஞ்சா ரொம்ப நல்லது. அப்படி வர முடியலனா கூட கல்பனா மேடமோட சிஸ்டம் பாஸ்வேர்ட் சொன்னாலே போதும். நானே தேடி எடுத்துக்கிறேன். நல்லா இருக்க கதை. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச திருட்டு பையன் வெளியூருக்கு போன ஓனருக்கு போனை பண்ணி, ஒண்ணு வீட்டுல இருக்க நகை பணம் எல்லாத்தையும் நீ வந்து எடுத்து கொடு, இல்லன்னா சாவியை கொஞ்சம் கொடுத்து அனுப்பு, உனக்கு சிரமமே இல்லாம நானே எடுத்துக்கிறேன்னு சொல்ற மாதிரிலாம் இருக்கு. சார், நீங்க பேசுறது நல்லா இல்ல. நீங்க பூட்டி வச்சிருக்கிற தனி சொத்து எதையுமே நான் கேட்கல. நான் கேட்டதெல்லாம் கம்பெனியோட ப்ராப்பர்ட்டி. அது எங்க சிஸ்டத்துல, எங்களோட சிஸ்டத்துல இருக்கிற வரைக்கும் அது எங்களோட ப்ராப்பர்ட்டி. புரியுதா? இந்த பாரு, வர முடியாது, பாஸ்வேர்டும் சொல்ல முடியாது. சார், போய் மூலையில முட்டிட்டு அழு, என்ன வேணாலும் பண்ணிக்க, எங்களுக்கு அக்கறை கிடையாது. சார், உங்களோட தனிப்பட்ட ஏமாற்றங்களுக்காக கம்பெனியை பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்க சார். சும்மா நிறுத்துமா. என்ன கம்பெனி கம்பெனி கத்திட்டு இருக்க? என்ன என் மாமனாரு கம்பெனியே உன் பேரை எழுதி வச்சிருக்கார? நீ வெறும் எடுப்பு தான். நீ சம்பளம் தானே வாங்குற. நாங்க முதலாளியோட குடும்பம். அந்த கம்பெனியோட வருங்கால முதலாளி நாங்க. அந்த கம்பெனி எப்படி நடத்தணும், எப்படி பாதுகாக்கிறது எங்களுக்கு தெரியும். அடக்க ஒடுக்கமா இரு. மறுபடியும் போன் பண்ணி தொந்தரவு பண்ணாத, அப்புறம் நடக்கிறதே வேற. எதுவா இருந்தாலும் சேர்மனே பேச சொல்லு. போன வை. மேடம், அகஸ்ட் சார் ரொம்ப கடுப்பா பேசிட்டாரோ? உங்க முகத்தை பார்த்தாவே தெரியுது. சரி, என்ன செய்யறது மேடம்? நீங்க எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் அந்த டீடைல்ஸ் ரொம்ப முக்கியமாச்சே. அது இல்லாம எப்படி முறைச்ச மட்டும் என்ன வந்துடவா போகுது? எனக்கு என்ன, உங்க பாடு அவங்க பாடு. குட் மார்னிங் சார். அலமு, என்ன யோசனையில இருக்க? அது ஒண்ணு இல்ல சார், ஒரு சின்ன பிரச்சனை. அதுக்கே எப்படி சமாளிக்கிறேன்னு தெரியாம மிரண்டு போய் நிக்கிறாங்க. அனுபவம் இல்ல இல்லையா? எனக்கு என்னன்னா, இந்த சில்லற பிரச்சனைக்கே இவங்க அசந்துட்டாங்களே, இதை விட பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்கே. அனுபவம் இல்லாம அதெல்லாம் எப்படிதான் சமாளிக்க போறாங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல சார். சரி, வெளியே போ. சார், தமிழ் புரியும் இல்ல, வெளியே போன்னு சொன்னையா? ஓகே சார். என்னம்மா, என்ன பிரச்சனை? ஏன் அப்செட்டா இருக்க? ஒண்ணும் இல்ல சார், சின்ன பிரச்சனை தான். சில டீடைல்ஸ் கேஷவ் சார் கம்ப்யூட்டர்லயும் கல்பனா மேடம் கம்ப்யூட்டர்ல மாட்டிக்கிச்சு. பாஸ்வேர்ட் கேட்டா கொடுக்க மாட்டாங்க. உனக்கு தெரிஞ்சதை பாரு, முடிஞ்சா எடுத்துக்கோன்றாங்க. அவ்வளவுதான், நீ முடிஞ்சத பாரு. சார், ஒரு கம்ப்யூட்டரோட பாஸ்வேர்டை பிரேக் பண்ணி உள்ள போறது பெரிய விஷயம் இல்ல சார். அதுக்கு கம்ப்யூட்டர் செக்ஷன்ல இருந்து ஆளை கூப்பிட்டு 5 மினிட்ஸ்ல நான் பிரேக் பண்ணிடுவேன் சார். பட் உங்க குடும்பத்துல உள்ளவங்களோட தொடர்ந்து உரசிட்டே இருக்கணும்ன்றத நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு சார். வருஷனாதாம்மா தங்கமா பித்தலையான்னு தெரியும். உரசு தெரிஞ்சுப்போம் சார். என்ன இந்த வேலைக்கு வர சொன்னதே உங்க குடும்பத்தை கவனிக்கணும், ஒழுங்குபடுத்தணும்ன்றதுக்காக தான். ஆனா நான் இங்க வேலை பாக்குறத கேஷவ் சாரும் அகஸ்டின் சாரும் மான பிரச்சனை மாதிரி நினைக்கிறாங்க சார். நான் தொடர்ந்து இங்க வேலை பார்த்தா உங்க குடும்ப சூழ்நிலை கெட்டு போயிடுமோன்னு எனக்கு யோசனையா இருக்கு சார்.
நீங்க எந்த நோக்கத்தோட என்னை இங்க கொண்டு வந்தீங்களோ அந்த நோக்கு கெட்டு போயிடுமோன்னு பயமா இருக்கு சார். கெடாதுமா. நீ வேலை பார்க்கறதுனால வீட்டுல கலகம் வரும் தெரிஞ்சுதான் உன்னை இங்க கொண்டு வந்து வேலைக்கு வச்சேன். கலகம் வரட்டும். கலகம் வந்தாதாம்மா நியாயம் பிறக்கும். இனி எவ்வளவு கலகம் வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். அதை நினைச்சுக்கிட்டே நீ ஆபீஸ கோட்டை விட்டுறாது. நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பண்ணு. உனக்கு முழு அதிகாரமும் நான் கொடுக்கறேன். ஓகே சார். அருணாச்சலம் சார், நான் மணி பேசுறேன் சார், ஆட்டோ டிரைவர். நீங்க கூட அன்னைக்கு ஒரு நாள் என்ன பார்க்க வந்தீங்களே சார். மணி சொல்லுங்க. மணி என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல சார், ஒரு பிரச்சனை. உங்க காது வரைக்கும் வந்துச்சான்னு தெரியல. என்ன விஷயம்? என்ன பிரச்சனை சார்? போன்ல பேசுறதை விட நேர்ல பேசுனா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். நீங்க எங்கே வர சொல்றீங்களோ நான் அந்த இடத்துக்கு வந்துடுறேன் சார். சிரமம் பார்க்காம கொஞ்சம் டைம் ஒதுக்குனீங்கன்னா நல்லா இருக்கும் சார். கொஞ்சம் அவசரம் சார். இல்ல, நான் ஒரு மீட்டிங்காக கிளம்புறேன். போற வழியில உங்களை மீட் பண்றேன். ஓகே தானே? சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். சரி. ரெண்டு நாளா உங்க மாப்பிள்ள அகஸ்டின் ரெடி பண்ண அடியாட்கள் என் பையனை ஃபாலோ பண்ணிருக்காங்க சார். நேத்தே அவனை அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. தற்செயலா நான் அந்த இடத்துக்கு போனதுனால சும்மா மிரட்டிட்டு மட்டும் போயிருக்கானுங்க. ரெண்டாவது தடவை என் பையன் உஷாராயிட கூடாதுன்னு உங்க மாப்பிள்ளைய இறங்கி இந்த வேலையை செஞ்சிருக்காரு சார். சார், ஆடு வச்சு அடிக்கிற அளவுக்கு என் பையன் என்ன சார் தப்பு பண்ணிட்டான்? சம்மதம் இல்லாத ஒரு பொண்ணை கையை பிடிச்சு எடுத்து மானத்தை வாங்கிட்டானா? தன்னை காதலிச்ச பொண்ணை அவனும் காதலிச்சிருக்கான். அவ்வளவுதானே சார்? இந்த காதல்லாம் வேண்டாம், என் பொண்ணு சின்ன பொண்ணு, அவ படிப்பு கெட்டு போயிடும்னு நீங்க எனக்கு சொன்னீங்க. நீங்க சொன்னதுல இருந்த நியாயத்தை நானும் ஏத்துக்கிட்டேன் சார். என் பையனை கண்டிச்சேன். உங்க பேத்திய பார்க்க கூடாது, பேசக்கூடாதுன்னு தடை போட்டேன். என் பையனும் என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உங்க பேத்திய பார்க்காம பேசாம இருந்தா சார். அவளை மறக்கிறதுக்கு வசதியா வேலைக்கு போடான்னு முகத்தை சுளிக்காம கிடைச்ச வேலைக்கு போடா சார். என் பையன் கரெக்டா தான் சார் நடந்துக்கிட்டான். உங்க பேத்தி தான் கரெக்டா நடந்துக்கல. என்ன சொல்றீங்க மணி? சார், நீங்க வந்து என்கிட்ட பேசினப்ப நான் என்ன சார் சொன்னேன்? என் பையனை கட்டுப்படுத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஆனா அதே மாதிரி உங்க பேத்தியை கட்டுப்படுத்தி வைங்கன்னு நான் சொன்னேனா இல்லையா சார்? நீங்க கட்டுப்படுத்தினீங்களா? கட்டுப்படுத்தினீங்களா சார்? என் பையன் ஒதுங்கி போக போக துரத்தி வந்திருக்கா சார். என் பையன் அவளை அவாய்ட் பண்றத தாங்க முடியாம ஒரு நாள் ராத்திரி என்னோட பையனை பாக்குறதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கா சார். என்ன பார்க்கல பேசல என்ன செத்து போயிருவேன்னு சொல்லியிருக்கா சார். என்ன சார் பண்ணுவாங்க? அதனால அவளோட சேர்ந்து மறுபடியும் சுத்தி இருக்கான். இந்த விஷயம் அவங்க மாப்பிள்ளை காதுக்கு போய் என் பையனை சாவடி அடிச்சிருக்காரு சார். இதுல ஏதாவது நியாயம் இருக்கா சார்? யாரு பண்ண தப்புக்கு யார சார் தண்டிக்கிறது? இல்ல, நீங்க சொல்றது எல்லாமே நியாயம் தான். என் மாப்பிள்ளை பண்ணது தப்பு தான், ஒத்துக்கிறேன். தப்பு சரின்னு நீங்க வழங்குற தீர்ப்புக்காக நான் உங்களை சந்திக்க வரல சார். என் பையனை கட்டுப்படுத்தி வைக்கணும்னு நீங்க ஒரு வாக்குறுதி கேட்டீங்க, நான் கொடுத்தேன். ஆனா உங்க மாப்பிள்ளை பண்ண வேலைக்கு அப்புறம் அந்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டிய அவசியமே இல்ல சார். என் நிலைமை என் கையை மீறி போயிருச்சு. இனிமே எதுவும் என்ன கட்டுப்படுத்த முடியாதுன்னு இதை சொல்றதுக்காகத்தான் உங்களை சந்திக்கணும்னு சொன்னேன். இனிமே இந்த விஷயத்தை எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி டீல் பண்ணிக்கிறேன் சார். மணி, தயவு செஞ்சு ஆத்திரப்படாதீங்க சார். வேற என்ன சார் பண்ண சொல்றீங்க? எளியவனை வலியவன் அடிச்சா வலியவனை தெய்வம் அடிக்கும்னு கையையும் வாயையும் கட்டிக்கிட்டு பேசாம உட்கார சொல்றீங்களா? திருப்பி அடிப்பேன் சார், பின்னி எடுத்துருவேன். நாதி இல்லாத பையனா சார் அவன்? என்னோட ஒரே மகன். அவனை விட்டா வேற சொந்தமே எனக்கு கிடையாது சார். தப்பான பையனா இருந்தா கூட பரவாயில்ல சார், தங்கமான பையன் சார், அதிர்ந்து பேச தெரியாத பையன். அவனை போய் ஏன் சார் நான் ஒண்ணு கேக்குறேன். உங்க மாப்பிள்ள அகஸ்டின் இருக்காரு, அவன் பண்ணாத வேலையா சார் என் பையன் பண்ணிட்டான்? குப்பத்துல பிறந்து பங்களா பண்ண காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் தானே சார் அவன். அவன் பண்ணதெல்லாம் நியாயம், அடுத்தவன் பண்ணாத அநியாயமா சார்? கையில காசு வச்சிருக்கேன்னு சொல்றதெல்லாம் நியாயமாயி போச்சுன்னா அப்புறம் அன்னாட காட்சியெல்லாம் வாழ முடியாது சார். சரி, என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? என் பையன் மேல எத்தனை அடி விழுந்துச்சோ அத்தனை அடியும் அந்த அகஸ்டின் மேல விழுகும் சார். அதைத்தான் நான் செய்ய போறேன். அவன் விட்டறிஞ்ச காசுக்காக ரவுடித்தனம் பண்றதுக்கு அவனுக்கு 1008 ஆள் இருந்தா என் அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டு நான் சொல்றதை செய்யறதுக்கு 1000 பேர் இருக்காங்க சார். வேண்டாம் மணி, அது செய்யாதீங்க. அது உங்களுக்கே நல்லது. இவ்வளவு தூரம் இந்த விஷயம் முத்துனதுக்கு அப்புறம் என்னோட நல்லது கெட்டதை பத்தி நான் யோசிக்கிறதுக்கு தயாரா இல்ல சார். யோசிக்கணும். அகஸ்டியனை அடிக்க போய் நீங்க ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா அப்புறம் உங்க குடும்பத்துக்கு யார் இருக்காங்க? அகஸ்டியன் மறுபடியும் உங்க பையன் மேல குறி வச்சான்னா யார் தடுப்பாங்க? உங்க பையனுக்கு பாதுகாப்பா யார் இருப்பாங்க? பழிக்கு பழி பகையத்தான் வளர்க்கும், உறவை வளர்க்காது. நான் சொல்றது கேளுங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் அகஸ்டியனையும் என் பொண்ணையும் கூட்டி வச்சு பேசுறேன். இந்த விஷயத்தை எப்படி சரிப்படுத்த முடியுமோ அப்படி சரிப்படுத்துறேன். அதுவரை அவசரப்படாம இருங்க. சரி சார், நான் எதுவும் பண்ணல. உங்க வார்த்தை மேல நம்பிக்கை வச்சு நான் சும்மா இருக்கேன். ஆனா மறுபடியும் உங்க மாப்பிள்ளை தப்பா ஏதாச்சும் பண்ணாரு வைங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் சார். அப்படிலாம் எதுவும் நடக்காது, நான் பாத்துக்கிறேன். தைரியமா போங்க.